கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் பொன்னியோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். பொன்னியோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது இயேசுவோட அன்பை பற்றி. ஆமென். இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க, உனக்காக நான் என்ன வேணால் செய்வேன், என் உயிரே கூட கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கொடுப்பாங்களா கேட்டால் கிடையாது. ஆனால் நம்மளுக்காக ஒருத்தர் பூமிக்கு வந்து அவரோட ஜீவனே கொடுத்தார். ஆமென். எல்லாமே அவர் தான் படைத்தார். இந்த உலகத்தை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் படைத்து கடைசியாக நம்மளுக்காக மனுஷனாக வந்து கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஜீவனே கொடுத்துட்டார். 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். ஆமென். அவர் ஏசப்பா. ஏன் தெரியுமா இவ்வளோ பாடுகள், கஷ்டம், வலி, வேதனை எல்லாம் நம்ம மேலே வைத்த அன்பு. நீயும் நானும் நல்லா இருக்கணுன்றதுக்காக அவர் செய்த காரியம். ஆமென். சமாதானமாக சந்தோஷமாக சுகமாக வாழணுன்றதுக்காக ஏசப்பா அவருடைய ஜீவனே கொடுத்தார். கொஞ்சம் யோசிங்க அவரோட அன்பை. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களே, ஏசப்பா எனக்கு மட்டும்தான் இப்படி செய்வார், ஏசப்பா என்னை மட்டும்தான் இப்படி சோதிப்பார். இல்லை, ஏசப்பா உங்களை நேசிக்கிறார். இந்த சோதனைகள்லாம் பின்னாடி வரப்போகிற உயர்வுக்காக உங்களை விட்டு அவர் விலகலை, உங்களை கைவிடலை, உங்களை அவர் தனியாகவே விடலை, உங்கள் கூடவே இருக்கிறார். ஆமென். யோபுக்கு சோதனை வந்துச்சு, ஆனால் எதிர்காலத்தில் ரெட்டிப்பான் நன்மையை யோபுக்கு கர்த்தர் கொடுத்தார். யோசேப்பு அடிமையாக போனார், ஆனால் போன இடத்துல கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். அதே மாதிரி தான் உங்கள் சூழ்நிலைகள் அப்படி தெரியலாம், ஏசப்பா விட்டு தூரம் போகிற மாதிரி தெரியலாம், ஆனால் ஏசப்பா உங்களை இன்னும் நேசிக்கிறார். அவர் உங்களை இன்னும் நேசிக்கிறார். அவர் வைத்த அன்பு அளவே இல்லாதது. உங்கள் சூழ்நிலைகள் மாறும். அவர் அன்பை நினைத்து பாருங்க, இந்த சூழ்நிலை எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஏசப்பா உங்க மேலே இன்னும் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பை நினைங்க, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துங்க. யாருமே இல்லை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஏசப்பா உங்க கூட இருக்கிறார். உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.